வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது 2017ஆம் ஆண்டுக்கான மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு பலன்களை பற்றி இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். மகர ராசி, இந்த ராசியுடைய ஆளுமை கிரகம் என்னன்னு பார்த்தா சனீஸ்வரன். இந்த சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகம் உங்களுக்கு இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இவர் 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீடு அப்படின்னு சொல்கிற வீட்டுக்கு, அதாவது 7.5 சனின்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஜனவரி 28லேருந்து தொடங்கி ஜூன் மாதம் முடிய அது இருக்குது. அப்புறம் ஜூன் கடைசியில் திரும்பவும் அவர் 11ஆம் வீட்டுக்கு வக்கரகதியில் சென்று அக்டோபர் மாதம் முடிய அங்கிருந்து விட்டு அப்புறம் நவம்பர் டிசம்பரில் திரும்பவும் அவர் உங்களுடைய 12வது ராசியான தனுசுக்குள் பிரவேசம் செய்கிறார். இது சனியுடைய டிரான்சிட் மூமெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்குறது முக்கியமான இன்னொரு பிளானட் என்ன அப்படின்னா குரு மிக மிக சாதகமான ஒரு நிலையில் தற்சமயம் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அதாவது 9ஆம் வீடு. அந்த 9ஆம் வீட்டிலிருந்து அவர் 10ஆம் வீட்டுக்கு மாற்றம் பெறுவது செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 10ஆம் வீட்டுக்கு மாற்றம் பெறுகிறார். இதற்கு அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ராகு கேது பயிற்சி ஆகஸ்ட் மாதம் 19 தேதி வாக்கில் நடக்கிறது. இதில் கேதுவானவர் உங்களுடைய ராசிக்குள் பிரவேசம் செய்கிறார், மகர ராசிக்குள். ராகுவானவர் 7ஆம் வீட்டில் மாறி சஞ்சாரம் செய்வார். இது ஆகஸ்ட் மாதம் 19 தேதி வாக்கில் நடக்கும். அப்புறம் உங்கள் ராசிக்கு ரொம்பவும் நல்ல ஒரு பலனை தரக்கூடியவர் சுக்கிரன்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் மீனம் 3ஆம் வீட்டில் பிப்ரவரி மாதம் தொடங்கி மே மாதம் இறுதி வரையில் இருக்கிறார். அப்புறம் அவர் தொடர்ந்து சஞ்சாரம் இருக்கு. இப்போது இந்த பலன்களை சொல்லும் பொழுது 4 பகுதிகளாக சொல்லவிருக்கிறேன். அதாவது ஜனவரியிலேருந்து மார்ச், ஏப்ரல்லேருந்து ஜூன், ஜூலையிலேருந்து செப்டம்பர், அக்டோபர்லேருந்து டிசம்பர், 4 பகுதிகளாக சொல்கிறேன். முதல் பகுதியை எடுத்துப்போம், ஜனவரியிலேருந்து மார்ச். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது, எல்லாமே ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. அதாவது சனீஸ்வரன் 11ஆம் வீட்டில் இருப்பது நல்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு அம்சமாக அமையிறது. அதே போல் 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தருகிறார். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையிறது. அதோடு இல்லாமல் இந்த குழந்தை பாக்கியம் இதெல்லாம் ஏற்படுறதுக்காக ஆசைப்பட்டவங்களுக்கு அதெல்லாம் ஏற்படுகிறது. நல்ல ஒரு புகழ், ஒரு சந்தோஷம், இதையெல்லாம் நிறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த முதல் 3 மாதங்கள் உங்களுக்கு அமையவிருக்கிறது. இதில் சுக்கிரன் 3ஆம் வீட்டில் உச்சமாக இருப்பதும் ஒரு விதத்தில் நன்மையைத்தான் தருகிறது. என்ன விதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்கள் தொழில் மாற்றம் வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான ஒரு நல்ல ஒரு அடிப்படை தன்மைகள்லாம் உருவாகும். தொழில் மாற்றம் பெறுவதற்காக ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லலாம், அது உங்களுக்கு ஏற்படும். அதற்கான பேச்சுவார்த்தைகள், அது ரொம்ப ஆரோக்கியமான பேச்சுவார்த்தை, அதற்கான வெற்றி வாய்ப்புகள் இதெல்லாம் சிறப்பாக அமையிறது. அதே போல் இந்த முதல் 3 மாதங்களில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில பேர் பயமுறுத்திடுவாங்க 7.5 சனின்னு. அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஏன்னா நல்ல தசை நடக்கும்பொழுது 7.5 சனி ஒன்றும் செய்து விட மாட்டார். அதோடு இல்லாமல் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரன் என்பவர் உங்கள் ராசிநாதனாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர்னால எந்த பிரச்சனையும் வராது. அப்போ 12ல் சனி போய் 2ஆம் இடத்தை பார்க்குறாரும்பாங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. 12ல் சனி இருக்கும் பொழுது என்ன ஆகுது, நல்ல சுப செலவுகள், நிறைய செலவுகள்லாம் ஏற்படும். பரவாயில்ல, அந்த செலவுகள் ஏற்படட்டுமே. அப்போ அவ்வளோ செலவுகள் வரவு இருந்தால் தானே அந்த செலவுகள் ஏற்படும். அப்போ வரவும் நல்லபடியாகத்தான் இருக்கும் என்ற பொருள். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக செயல்படுகிறார். அடுத்து 2வது குவார்ட்டர் எடுத்துக்கலாம். அதாவது ஏப்ரல், மே, ஜூன் தொடர்ந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு மனோதைரியத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் தரதோடு மட்டும் இல்லாமல் திருமண பாக்கியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக அமையும். ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாகத்தான் இந்த 2வது 3 மாதம் உங்களை பொறுத்தவரையில் அமையவிருக்கிறது. குறிப்பாக 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன்
ஏப்ரல் மாதம், மே மாதம் இதெல்லாம் இருக்கும்போது குறுகிய கால பிரயாணங்கள், சில நேரங்களில் உல்லாச பயணங்கள் இதெல்லாம் மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது மனதுக்கு அதாவது இந்த ஹாலிடேஸில் போயிட்டு வந்தேன், சம்மர் ஹாலிடேஸில் நான் வந்து யூஎஸ் போயிட்டு வந்தேன், ஃப்ரான்ஸ் போயிட்டு வந்தேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் இல்லையா? இது போல் விஷயங்கள். இல்லை இந்தியாவுக்குள்ளேயே நல்ல ஒரு ஊட்டி, கொடைக்கானல், இல்லைன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், இந்த மாதிரி பல இடங்கள்லாம் போயிட்டு வருது. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சூழலை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அதே போல் புதுசாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் அதை பற்றி ஒரு ஆரோக்கியமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் சிறப்பாகத்தான் அதுவும் உங்களுக்கு அமையவிருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் வந்து இந்த சனீஸ்வர பகவான் உங்களுடைய 12ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டுக்கே சென்று விடுகிறார். அப்போ நீங்கள் தொடங்கிய விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறும், நிலை பெறும்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாகத்தான் அந்த அடுத்து வரக்கூடிய 3 மாதம் உங்களுக்கு அமையிறது. இதில் வந்து முக்கியமான ஒரு இடப்பெயர்ச்சின்னு நான் சொன்னது என்னென்னா, 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவும் உங்களுடைய ராசிக்கே வரக்கூடிய கேதுவும். இந்த மாதிரி இது நடக்கும் பொழுது ஆகஸ்ட் மாதத்தில் இது நடக்கிறது. செப்டம்பர் மாதத்தில் வந்து குருவும் பயிற்சி அடைகிறார். இப்போ இந்த முதல் 3வது 3 மாதங்கள், அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி, முன்னேற்றங்கள் இதெல்லாம் நிச்சயமாக அமைஞ்சுடுறது. எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை. ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் நன்மையாகவும் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இதுவும் உங்களுக்கு அமையும். சுபகாரியங்கள் நிகழும், குழந்தைகள் பிறக்கும், வெளிநாட்டுக்கு போகணும், வேலை வாய்ப்புன்னா அது கிடைக்கும், வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள்லாம் சரியாக அமையும். 2வது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் லக்னத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து உங்களை மாற செய்வதற்கு அது ஒரு பெரிய ஒரு உந்துகோலாக அமையிறது. அதனால் இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அமையிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் வெற்றி களிப்பையும் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. கடைசி 3 மாதங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த குருவானவர் 10ஆம் இடத்திற்கு வரும்பொழுது தொழிலில் சில தொல்லைகளும் பிரச்சனைகளும் தலை தூக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். அதே நேரத்தில் அக்டோபர் மாதம் முடிய சனி உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார். அதற்கப்புறம் அவர் 12க்கு மாறுறார். அப்போது இந்த ஒரு பயிற்சிகளில் வச்சு பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நிலை தடுமாறக்கூடியது, அதாவது தொழிலில் சில பிரச்சனைகள், நான் ரொம்ப சௌக்கியமாகவும் நிம்மதியாகவும் இருந்தேன், ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டோடு இருந்தேன், ஆனால் இப்போ பாருங்கள் நிறைய எனக்கு தொல்லைகள்லாம் ஒன்று ஒன்றா தலை காட்டுறது, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலை எப்போ உருவாகுதுன்னா கிட்டத்தட்ட அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம் உருவாகும். அதனால் பார்த்திங்கன்னா கடைசி 3 மாதங்களில் கூட பார்த்திங்கன்னா முதல் 10 மாதங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது ரொம்ப அற்புதமாகத்தான் இருக்கிறது. ஏதேனும் பிரச்சனைகள்னு எழுப்பினா அது நவம்பர் மாதம் தான் எழுமோ, அதுக்கு முன்னாடி ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த ஒரு 2017 வருஷத்தை எடுத்து பார்க்கும் பொழுது பெரும்பாலும் கிட்டத்தட்ட 10 மாத காலங்கள் இருக்கக்கூடியது 9ல் இருக்கக்கூடிய குரு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானவர். அதனால் உங்களுடைய நிலையை உயர்த்தும், வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள், வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்போஷர் இதெல்லாம் அற்புதம். எந்த விதத்துலையும் தாழ்வே கிடையாது. அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷம் தானே. ஒரு 1 or 2 months கடைசியில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் கூட பார்த்திங்கன்னா இது ஒரு அற்புதமான வருஷமாகத்தான் உங்களை பொறுத்த வரையில் அமையும். அதே நேரத்தில் லக்னத்தில் கேதுவும் 7ல் ராகும் வரும்பொழுது என்னென்னா கிட்டத்தட்ட இந்த ஆவணி மாதம் தொடங்கி அந்த டிசம்பர் மாதம் வரையில் ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்திக்கும் தவறாமல் பிள்ளையாருக்கு போயிட்டு ஒரு அபிஷேகம் செய்யுங்க, பிள்ளையாரை தொடர்ந்து வணங்கி வாருங்கள். உங்களுக்கு ஏன்னா லக்னத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் 7ல் இருக்கக்கூடிய ராகுவும் சில தடைகளை எல்லாம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது கூட பார்த்திங்கன்னா இந்த கடைசி 3 மாதங்கள் தான். ஆனால் அந்த வாய்ப்புகளை கூட, அந்த மாதிரியான பிரச்சனைகளை கூட நீங்கள் தாண்டி நல்லபடியாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நல்லா இருப்பீங்க. பிள்ளையாரை தொடர்ந்து கும்பிட வேண்டிய ஒரு காலகட்டமாக அது அமையாது. அந்த ரொம்ப ஒரு சின்ன விஷயம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சரியான முறையில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய அந்த 12 மாதமே உங்களுக்கு வந்து பெரிய சோதனைகளே இல்லாமல் வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான வருடமாக உங்களை பொறுத்தவரையில் அமைந்துவிடும். அதனால் இதை மட்டும் மனசில் வச்சுங்க. உங்களுடைய ராசியை பொறுத்தவரையில் இந்த 2017 வருஷம் உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல வருஷமாகத்தான் அமைகிறது. இத்துடன் மகர ராசிக்கான இந்த 2017 வருஷத்துடைய பலன்களை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.